அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷமும் சிவராத்திரியும் நம்மளுக்கு ஒரே நாள்ல திங்கட்கிழமையோடு வருகிறது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாள்ல ஈசனுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுங்கள். எப்பேற்பட்ட தீராத நோய்களும் தீரும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். என்னென்ன அந்த 3 பொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருப்பதினால் நாம சிவனுக்குரியது மாதம் வரக்கூடிய சிவராத்திரியும் நம்மளுக்கு தேய்பிரை பிரதோஷமும் ஒரே நாள்ல வருது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். ஆனா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அன்றும் சிவனை வழிபாடு செய்ய உகந்த அற்புதமான நாள். தேய்பிரை பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். பிரதோஷத்துல சிவபெருமானை விரதம் இருந்து யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களும் அவர்களுக்கு நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த நாள். இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் பிரதோஷ காலத்துல சிவனை வழிபடும் முறையே ரொம்ப சூட்சமமா இருக்கும். சோம சூத்திர பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம பிரதோஷத்தன்று சிவனை வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான ஒரு பலனை அளிக்கும். நாளைய தினம் சிவராத்திரியும் பிரதோஷமும் ஒரே நாள்ல வருது. அதுவும் திங்கட்கிழமையோடு வருகிறது. பொதுவாகவே திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள். அதுல 2 விசேஷங்களும் ஒரே நாள்ல வருவது இன்னுமே நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு. இது மாதிரியான சேர்க்கையான நாட்கள் நம்மளுக்கு மிக மிக குறைவாகவே கிடைக்கும். அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நாளைய தினத்துல வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த 3 பொருட்களுமே ரொம்ப எளிமையானது, எல்லாராலையும் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால ரொம்ப நீங்க காசு விரயமாயிருமோ அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சரி, என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கணும், அந்த பொருட்களினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா இப்ப பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா திருநீர். இந்த திருநீர் அபிஷேகம் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு முழுவதும் திருநீரை தான் பூசி இருப்பாரு. அதனால நாம திருநீர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது இந்த உலகத்துல. நம்மளுக்கு சகல சௌபாக்கியங்கள், அனைத்து விதமான செல்வங்களும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், தொழில் வளர்ச்சி அடையணும், இது மாதிரி நம்மளுக்கு பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் எல்லாம் நினைவாகணும் அப்படின்னா நாளைய தினத்துல ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ உங்க வசதிக்கு ஏற்ப திருநீர் பாக்கெட்டுகளை நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு வாங்கி கொடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2வது என்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிர் தீராத கடனை தீர்க்கும். பாவங்கள் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் கொடுத்த சாபங்களாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தயிரை உங்களுக்கு எந்த அளவுக்கு 1/2 லிட்டரு 1 லிட்டரு அப்படின்னு உங்களுக்கு எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள், மறக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன். இந்த தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். தீராத நோய்களை தீர்க்கும். நிறைய பேர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நோயின் வீரியம் குறையாமலே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்றுமே தேனை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது தீராத நோய்கள் தீரும், குரல் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா நாளைய தினம் இந்த 3 பொருட்களையுமே வாங்கி கொடுங்க. இந்த 3 பொருளுமே ரொம்ப விலை
விலை கம்மியா இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். இதை எல்லாராலையுமே வாங்கி கொடுக்க முடியும். நாளை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ நேரத்துல சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்டதை சிவன் கொடுப்பார். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் நாளைய நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம சிவனை நாளைய நாள்ல நந்தி பெருமானினுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் நம்ம சிவனை பார்க்கணும். அது ரொம்ப விசேஷமான பலனை நம்மளுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா பிரதோஷ கால நேரத்துல தான் ஆலகால விஷத்தை சிவபெருமான் அறிந்துவிட்டு நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரிந்தார் அப்படின்றது வரலாறு. அதனால அந்த 2 கொம்புகளுக்கு இடையில் நாம சிவனை தரிசனம் செய்யும் பொழுது சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும். இவர் சிவன் நடனத்தை காண முப்பெரும் தேவியரும் 33 தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் தவம் இருப்பாங்களாம் அந்த நடனத்தை பார்க்க. நாம அந்த நேரத்துல சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் நீங்க பார்த்தீங்கன்னா சிவனை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில படிப்படியாக அவர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த சிவனை வழிபாடு செய்யக்கூடிய இந்த பிரதோஷ நாள் அப்படிங்கிறது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரதோஷத்திலையுமே நீங்க சிவனை வழிபாடு செய்யுங்கள். மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் அபிஷேகத்திற்கும் இந்த 3 பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்துல கலந்துக்கிட்டு சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது கோவில்ல உட்கார்ந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணுங்க. எங்களால் அந்த பிரதோஷ கால நேரத்துல நாங்க வேலைக்கு போயிடுவோம், அந்த டைம்ல எல்லாம் எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்தே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயான்னு சிவபெருமானை மனதில் நிறுத்தி அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா கூட போதும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பாவங்களும் நீங்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு பிரதோஷமுமே நம்மளுக்கு மிக மிக விசேஷமானது. அதிலேயும் இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையோடு வருகிறது, கூடவே சிவராத்திரியும் வருகிறது. அற்புதமான நாள்ல சிவனை வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.